மதுரை மாவட்டம் பாலமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான முதற்கட்ட ஏற்பாடுகள் தொடங்கியுள்ளன. இதுகுறித்து செய்தியாளர் மணிகண்ட பிரபு அளித்திருக்கும் தகவல்களை பார்க்கலாம். மதுரை மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய பாலமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான முதற்கட்ட பணிகளை கிராம கமிட்டியினர் மேற்கொண்டிருக்கின்றனர் என்றே சொல்லலாம். பொங்கல் பண்டிகையொட்டி மதுரை மாவட்டத்தில் உலக புகழ்பெற்ற 3 ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடர்ச்சியாக நடைபெறும். இதில் இந்த வருடம் அவனியாபுரம் 15ஆம் தேதியும், பாலமேட்டில் 16ஆம் தேதியும், அலங்காநல்லூரில் 17ஆம் தேதியும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் கிராம கமிட்டியினரால் நடத்தப்படக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டிகளாக இருக்கக்கூடிய அலங்காநல்லூர், பாலமேடு கிராம கமிட்டியினர் வாடி வாசல்களை வர்ணம் தீட்டும் பணிகளையும், அதே போல கேலரிகளை சீரமைக்கும் பணிகளையும் முதல் கட்டமாக மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நாம் பார்க்கக்கூடிய இந்த இடம் என்பது பாலமேடு வாடிவாசல். தமிழகத்திலேயே நிரந்தரமாக இருக்கக்கூடிய வாடிவாசலை கொண்ட ஜல்லிக்கட்டு நடைபெறக்கூடியதுதான் பாலமேடு ஜல்லிக்கட்டு. இந்த வாடிவாசல், அதே போல அதன் அருகில் இருக்கக்கூடிய பார்வையாளர் கேலரிகளில் வர்ணம் பூசக்கூடிய பணிகளை பணியாளர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இன்று புத்தாண்டையொட்டி இன்று முதல் வருகிற 10ஆம் தேதி வரை இதற்கான பணிகள் என்பது முழுமையாக நடைபெற இருக்கிறது. தற்போது கேலரிகள் சீரமைப்பது, அதே போல கேலரிகளை வர்ணம் தீட்டுவது, அதே போல வாடி வாசல்களில் வர்ணம் தீட்டுவது, இங்க இருக்கக்கூடிய பழைய பொருட்களை அப்புறப்படுத்துவது, இப்படி முதல் கட்ட பணிகளை கிராம கமிட்டியினர் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதே போல இந்த வருடம் பங்கேற்கக்கூடிய காளைகளுக்கும் வீரர்களுக்கும் அதிக அளவில் பரிசு பொருட்களை கொடுப்பதற்கான ஏற்பாடுகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போல ஜல்லிக்கட்டு போட்டிக்கு முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களை அழைக்கும் விதமாக அழைப்புதல்களையும் கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள், குறிப்பாக அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர், இந்த 3 ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான ஆன்லைன் முன்பதிவு, அதே போல கிராம கமிட்டியினரோடு மேற்கொள்ள வேண்டிய ஆலோசனைகள் குறித்து இன்னும் சிறிது நாட்களில் மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் விரிவான ஆலோசனை நடத்தி அதற்கான அறிவிப்புகளை வெளியிட இருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லட்சுமணனுடன் மணிகண்ட பிரபு.